16 வயதில காளியர்கள் 8 பேரும் பிச்சி மலர் பூத்தது போல பேரரசி 8 பேரும் பூத்து நிறைஞ்சிருக்கா. புஷ்பவதி பெண்ணா இருக்கா, பக்குவதி பெண்ணா ஆகிட்டா. அதலி மலர் பூத்தது போல அட்டகாளி 8 பேரும் அழகா பூத்திருக்கா. ரோசா மலர் பூத்தது போல ராஜ கிளியார்கள் 8 பேரும் பூத்திருக்கா. கனகாமரம் பூத்தது போல் காளியர்கள் 8 பேரும் பூத்திருக்கா. பூத்து நிறைந்து புஷ்பவதியாக இருக்க இந்த சீரான வேலை சிறப்பான பொழுதுல பாடும் முழமையை பரிசளிக்க வேண்டும் என்று அள்ளிப்பணம் கொடுத்து அன்பு பாராட்டிய சீமான் பூமான் கனகவான்கள் நமது செங்கோட்டை நகரத்திற்கு அருகாமையில் உள்ள பிரானூர் பாடர் தொழிலாளர் சங்கம் அன்பு சீமான் சங்கர் பிரானூர் பாடர் கனிப்பாண்டியன் இடைகால் பெரிய சுவாமி மரப்பொடி வியாபாரம் பிரானூர் பாடர் பி குமார் அவர்களும் மரப்பொடி வியாபாரம் பிரானூர் பாடர் அவருடைய தங்க கரத்தினால 50 லட்சம். அன்னார்களுக்கு அடுத்து இந்த 3 முகம் கொண்ட முப்படாதி அம்மாளுடைய துணையாலையும் ஸ்ரீ தங்கமுத்தம்மனுடைய அருளாலையும் திருச்செந்தூர் முருகனுடைய துணையால் வாழ்வாங்க வாழக்கூடிய சக்தி BAPL ஆசிரியர் சக்தி BAPL அவர்களும் அர்ச்சனா பியூட்டிஷியன் இந்து BSc எஸ் காவியா எஸ் கார்த்திகா கே சிவசந்தன பிரபா ரொம்ப பொடி எடுத்தாதான் கண்ணு பத்த மாட்டாங்க. கே சரவணமூர்த்தி ஸ்ரீ முப்படாதி அம்மாள் துணையால் தங்கமுத்தம்மன் அருளால் திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய கிருபையால் வாழக்கூடிய அன்பு சீமான்கள் சீமாட்டிகள் அதாவது சக்தி BAPL அர்ச்சனா பியூட்டிஷியன் இந்து BSc எஸ் காவியா எஸ் கார்த்திகா கே சிவசந்தன பிரபா கே சரவணமூர்த்தி பாடுமளமையை பரிசளித்த நல்ல உள்ளங்கள் எல்லாம் வெற்றார் உறவினர்களும் மாமன் மருமகன் மைத்துன சீதனத்தோடு வாழணுமே வாழணும் சிவன் அருளா முகம் போனாலோ தங்க முகமாகும் 1 10 100 கோடி உயர வேணும் கையிலை போல இல்லைக்கு உயர வேணும் கையிலை போல பார்வதி அருளா செய்யும் தொழில் விருத்தியாகி செழித்து ஓங்கி வாழும் ஐயா செழித்து ஓங்கி வாழும் ஐயா
பேரும் அழகுடனே வளர்ந்திருக்கா சந்தன மாரியம்மா இளங்க பார்வதியா காளியம்ம கருமாரி காளியர்கள் 8 பேரோ அழகுடனே வளர்ந்த போது 16 வயசாச்சுல்ல. இளங்க பார்வதிக்கு பாலிய விவரம் தெரியுது. உச்சினி மகாளி இளங்க பார்வதியை கூப்பிட்டா, ஏட்டிய தங்கச்சி இளங்க பார்வதிங்க வா, ஏட்டிய முப்படாதி, ஏட்டிங்க வா, ஏட்டிய நாகமா, ஏட்டிங்க எல்லாருங்க வாங்கட்டியா ஏட்டி நமக்கு வயசு என்ன ஆகுது? 16 வயசு ஆகுத. இவ்வளவு காலம் நம்மளை வளர்த்தது இந்த சந்தனமா முனிவர். அவர் காட்டுக்குள்ள உள்ள பல வகையை கொண்டாந்து நம்மளை ஊட்டி வளர்த்தாரு. இவர் மட்டும் இருக்காரு. அப்ப இவர் தான் நமக்கு அப்பா இருக்கும்போது அம்மாளே எங்க மம்மி, தாப்ப இருக்கும்போது தாய எங்க? நம்ம என்ன அப்பா இருக்காரா ஆத்தா இல்லாம என்ன ஆகாயத்துல இருந்தா விழுந்துட்டோம்? வாங்கட்டியா போய் சந்தனமாமணி விட்ட விவரத்தை கேட்போம் அப்படின்னு சந்தனமாமணி வர அக்கா தங்கச்சி 8 பேரும் சூழ்ந்து நின்று சந்தனமாமணிவர் தாடியை பிடிச்சுக்கிட்டா இந்த அம்மா முப்படாதி. ஓ தாத்தா, அப்பாவா நீர் இருந்தீங்க, ஆத்தால எங்கயா? எனக்கு தெரியாதும்மா. ஏதோ நீங்க 6 மாத்த பிள்ளைகளே ஏதோ கண்ணன் கொண்டாந்து வளர்க்க சொன்னாரு, வளர்த்தான் வாலியமாக்கின. இப்படி என் தாடி மொழியை பிடிச்சீங்கன்னா நான் என்ன பதில் சொல்லுவேன்? தாடியை விடவா? ஏ தாத்தா, நீர் எல்லாம் அறிஞ்சவர் தானே. எங்க 8 பேருடைய ஆயுள் காலம் எவ்வளவு, நாங்க எவ்வளவு காலம் வாழுவோம்? அப்பன் சொன்னாரு, உங்க ஆயுள் காலம் 51 வயசு. ஏ தாத்தா, இந்த உலகத்து மக்கள் எல்லாம் 80, 90, 100, 110, 120 வயசு வரை இருக்காங்க. எங்க 8 பேருக்கு என்ன 51 குறைச்சு சொல்லியாரு. ரொம்ப குறைச்சு சொல்லி உங்க ஆயுள்களை அதிகமாக்கணும்னா சிவனை போய் பாருங்க. சிவனைத்தான் பார்க்கணுமா? அப்ப எங்க 8 பேருடைய பேராது உமக்கு தெரியுமா? தெரியாது. அப்ப எங்களை மூத்தவ யாரு இளையவ யாருன்னா தெரியுமா? ஆமா. அப்ப எங்களை பிறவி செஞ்சது எவன்? சிவன்கிட்ட தான் கேட்கணுமா? அப்ப சிவனை நாங்க பார்க்கணும் என்ன செய்ய? அம்மா யாக வளர்க்கணும். அம்மா இந்த சந்தனமாங்காவுக்குள்ள அட்டகாலி 8 பேர்களை ஒண்ணு சேர்ந்து சிவனை பார்க்கணும்னா ஒரு வழி இருக்கு. 50 அடி ஆழம் 60 அடி நீளத்துல ஆழ குழிய வெட்டுங்க. வெட்டுங்க. ஆழ குழியில 21 சிப்பிகள், ஆலஞ்சுப்பி, அரசஞ்சுப்பி, புங்கஞ்சுப்பி, புளியஞ்சுப்பி, நாங்கு, குவாங்கு, நல்ல ரசு, இப்படியெல்லாம் வச்சு விறகுகளை பிறக்கி ஆழ குழியில போட்டு 7 வகை எண்ணெயை ஊத்தணும். ஈஜனை நினைச்சு யாகத்தை வளர்க்கணும். அக்கினிய வளர்த்தியனா ஆண்டவன் வருவாரு. நீங்க கேட்ட வரத்தை தருவாரு, அள்ளி தருவாரு. இந்த சந்தனமாமோ காளியரிடம் சொன்ன காளியர்கள் 8 பேரும் சந்தனமாங்காவுக்குள்ள ஆள நல்ல குளிய வேட்டி அதுல 21 சிப்பிகளை குளியதில போடுவாரா. 7 வகை எண்ணெய் ஊத்தி 7 வகை 8 பேர் யாகத்தை வளர்ப்பாரா. 7 வகை எண்ணெய் ஊத்தி யாகத்தை வளர்ப்பாரா. அக்கினி அகங்களை அட்டகாலி வளர்ப்பாரா. அந்த காளியர்கள் வழக்கு வேள்வி ஐயா வழக்கு வேள்வி ஆதி கைலாசம் வளருதையா. காளியர்கள் வழக்கு வேலி
கூதையா ஆண்டவன பாக்குதையா கூதையா ஆண்டவன் பகவானுக்கு பகவானுக்கு மாறுபாடாமே அணியெல்லாம் மாறுபட்டு வருகுதை அமலுபடாமே அணியெல்லாம் அமலுபடா அமல் வேற்பா அமல் வேற்பா இப்படியாக ஆண்டவன் பகவான் அச்சின சிக்கன சக்கரமா அங்கிட்டு இங்கிட்டு முழிக்காரு முழிக்காரு அங்கமெல்லாம் சிவனுக்கு வேக்கவும் பார்வதி பாக்கா பாத்துக்கிட்டா 8 பேர் யார நினைச்சு யாக வளர்க்கா பகவான் நினைச்சலாம் வேலை பார்க்கா சிவனுடைய உடம்புல எல்லாம் யாகம் வளர்ந்து பாயுது அக்கினி யாகத்தை ஆண்டவனால தாங்க முடியல. உடனே பார்வதி பார்த்தா என்னடா இந்த சிவபெருமா உடம்பு இப்படி வேர்வையா பொங்குது அப்படின்னு கேட்க உடனே பகவான் சொன்னாரு, எம்மா வேற ஒண்ணும் இல்ல, உன் தங்கச்சி மாதிரி 8 பேரும் என்ன நினைச்சு யாக வளர்க்கா. ஓஹோ, உங்களை நினைச்சு யாக வளர்க்காளா, நான் போய் யாகத்தை அமர்த்திட்டு வரேன் அப்படின்னா ஆதி பராசக்தி அந்த ஆதி வெள்ளி கையிலை வீட்டு சந்தனமா காவுக்கு தான் சந்தனமா காவுக்கு சக்தி பார்வதியா வருவாளா சக்தி பார்வதியா வருவாளா ஏ தங்கச்சி இடமதியில பார்வதியா சொல்லுவாளா அமத்துங்கட்டியா நீங்க வழக்கையாக என் புருஷ அங்கத்துல வந்து பாயுதுட்டியா ஆண்டவனால இருக்க முடியல, எந்திக்க முடியல அவருக்கு படியலக்க போக முடியல முடியல அவருக்கு அப்படின்னா அம்மா இவாள்கிட்ட நம்ம எனக்கு என்ன பேச்சு. 8 பேரு குடங்குடமா எண்ணெய ஊத்தி யாகத்தை வளர்க்கா பார்வதியை 8 பேரும் மதிக்கல. உடனே பார்த்தா பார்வதி என்ன செய்தா, நம்ம தங்கச்சிட்ட எவ்வளவு சொல்லி பார்த்தோம் கேட்கல, இந்த யாகத்துல நம்மளே இறங்கிடணும். ஆதிசக்தி பார்வதி அக்கினி யாகத்தில பார்வதியா இறங்குவாளா, அக்கினி பூவெடுத்து அங்கத்தில போடுவாளா, யாக நல்ல பூவெடுத்து பார்வதி தேகத்தில போடுவாளா நம்ம அக்கா இறங்கிட்டா அப்ப அவ இறங்குனா பவர் பூரம் சிவபெருமா அவளுக்கு கொடுத்துருவாரு. நம்மளும் அந்த பார்வதி அக்கா கூட யாகத்துல இறங்கணும் என்று 8 பேர் கைய கொடுத்து அக்கினி பூவில அட்டகாளி 8 பேர் இறங்குதா. ஆமா, அன்னைக்கு அவ 8 பேர் யாகத்துல இறங்க போயிட்டான். இன்னைக்கு நம்ம உலகத்துல பூக்குழி இறங்குது மத்தியலா, பூக்குழி இறங்குதோம், அவதான் இறங்கினா. அவ இறங்க போயிட்டா, அவளுக்கு பின்னால் நம்மளும் பூக்குழி இறங்குதோம். இல்லைன்னா பூன்னு நமக்கு என்னன்னு தெரியாது. அக்கா தங்க 8 பேர் கையெல்லாம் கொறுப்பா அக்கினியாக அவ 8 பேர் இறங்குவா. ஏ அக்கா தங்க 8 பேர் அக்கினியில இறங்கும் போது 8 பேர் அங்கம் எல்லாம் எரியுதையா, 8 பேர் ஆவி மட்டும் பிரியலையா, 8 பேர் உடலை எல்லாம் எரியுதையா, உடலை எல்லாம் எரியுதையா, 8 பேர் உயிரும் மட்டும் பிரியலையா. உடலை எல்லாம் எரியுதையா, உயிரும் மட்டும் பிரியலையே.
8 பேர்களா ஆதி விராஜ்யத்தி 9 பேரா அக்கினியில இறங்கியிருக்கா. இறங்கியிருக்கா அக்கினி அப்படி பசுமமா அமரவும் ஆமா ஆண்டவன் மறுபடியும் பிழைச்சு வாராரு பிழைச்சு வந்த சிவபெருமா ஆமா யாத்தையும் நம்ம பொண்டாட்டி பார்வதியில ஆமா பார்வதியை பிறவி செஞ்சா 8 பேரையும் பிறவி செய்யணும்னு ஆண்டவன் சிவபெருமா சந்தனமங்காவுக்கு வந்து தீர்த்தங்கொண்டு தெளிப்பார திருப்பிரம்பால அட்டகாளி 8 பேர மறுபிறவி கொடுப்பார 8 பேர மறுபிறவி கொடுப்பார கொடுத்த போது ஹலோ இருக்கும் அனைவருக்கும் எங்களுடைய சேனைத் தலைவர் சமுதாயத்தின் சார்பாகவும் சேனைத் தலைவர் இளைஞர் மன்றத்தின் சார்பாகவும் நன்றி இழந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வில்லிசை கலைஞர்களுக்கு மலர் மாலையும் பொன்னாடையும் அணிவிக்கப்படுகின்றது. இந்த சிறப்பான வேளையில பாடும் புலமையை பரிசீலிக்க வேண்டும் என்று வாழ்த்துக்களுடன் வடக்கை மையம் தெற்கே குமரி ஒரே கோத்திரம் சண்முக கோத்திரம். அந்த சண்முக கோத்திரத்தில் அவதரித்த திருவாளர்கள் சேவல் கொடியோடும் சேனைத்தலைவர் படையோடும் பிறந்தவர்கள், வெற்றிவேல் வீரவேல் என்ற முழக்கத்துக்கு சொந்தக்காரர்கள், முருகப்பெருமானுடைய போர்ப்படை தளபதி, சேனைத்தலைவர் சமுதாயத்தில் அவதரித்த சேனைத்தலைவர் சமுதாய பெருமக்களும் சேனைத்தலைவர் இளைஞர் நற்பணி மன்றத்தின் சார்பாக பாடும் வெள்ளிசை கலைஞர்கள் ஆர்வலர்களுக்கும் பொன்னாடை அணிவித்து பூமாலையும் போட்டு நம்மளை கௌரவப்படுத்தியுள்ளார்கள். பாடும் புலமையை பரிசீலித்த நல்ல உள்ளங்கள் அன்னார்களுக்கு அடுத்து திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய துணையால் குறிச்சிகோளம் அப்பா நம்ம தெக்குப்பட்டி குறிச்சிகோளம் துலுக்கப்பட்டியில கொழுவருக்காரு கரையில நம்ம அனந்த பற்பனத சாசா பொல்லாத கருப்பசாமி கோமரத்தாடி விக்னேஷ் பாண்டியன் சரவணகுமார் முருகேஷ் BA LLB வழக்கறிஞர் ஐ முரளி பால்ராஜ் சொத்தப்பனையடியான் கோமரத்தாடி இளங்கமுத்து அம்மனுடைய அடிமை கார்த்திக் அமரன் பரமேஷ் துலுக்கப்பட்டி கர்ப்பசாமி வகைரா அன்னார்களுக்கு அடுத்து பாடும் புலமையை பரிசீலித்த நல்ல உள்ளம் எங்க ஆரியங்கா சாசா பேச்சியம்ம துணையால வாழக்கூடிய சிவனிணைந்த பெருமாள் கோமரத்தாடி தர்க்கன் தலவமான கோமரத்தாடி எங்க சொடலமான குலகோமரம் எங்க சீமநல்லூர் அருமை தாத்தா லட்சுமண புலவர் மானசாமி புலவர் மகன் எங்க தாத்தா சின்ன புலவர் லட்சுமண புலவர், அவருடைய மகன் தான் எங்க தாத்தா காளிப்புலவர். எங்க காளிப்புலவருடைய வில்லிசை குழு சார்பாக சீவநல்லூரை சேர்ந்த சீமான்களும் பாடும் புலமைக்கு பரிசீலித்துள்ளார்கள். பாடும் புலமையை பரிசீலித்த நல்ல உள்ளங்கள் எல்லாம் பாலனுமே வளரணுமே வளரணுமே மலை முருக அருளாலே எங்கள் மலை முருக அருளாலே வளரணுமே மலை முருக அருளாலே மலை முருக அருளாலே ஐயா ஒன்று பார்த்தே 100 கோடி உயர வேணும் கைலை போல மங்கலியோ தலையும் ஐயா
வாழுமையோ அவளி காளியர்கள் 8 பேரும் ஏ வீரப்பல்லா விரிசடையா ஐயா வெற்றி கொண்ட திருமுகமா ஆங்கார ஓங்காரமா அக்கினி யாகத்தில அட்டகாலியாக பிறக்கால அக்கினி யாகத்தில அட்டகாலியா பிறக்காலே அவளி காளியாக பிறந்த போது பலவூடிலும் பேர் கேட்கா சிவபெருமான் பேர் கொடுத்தா எம்மா 1வது பிறந்ததா உச்சினி மாகாளி நீ 2வது பிறந்ததா இளங்க பார்வதி நீ 3வது பிறந்ததா முப்புடாதி ஒன்பெயர் நீ 4வது பிறந்ததா நாகம்மா ஒன்பெயர் நீ 5வது பிறந்ததா நீ அழகு முத்து மாரியம்மா நீ 6வது பிறந்ததா ஏ சடையாச்சி அம்பிகையா நீ 7வது பிறந்ததா நீ ஈஸ்வரியா ஒன்பெயர் நீ 8 பேரா பெண் பிறந்த அட்டகாலி 8 பேரு உங்களோடு பார்வதியும் பிறந்ததனால நவக்கிரகத்துக்கு நாயகி நவசக்தி பார்வதி என்ன நலமோடு பேர் கொடுக்க ஆண்டவங்கிட்ட பேர் கேட்கா பகவானும் பேரை கொடுத்தாரு ஆயுள் காலத்தை கேட்கா அப்ப ஆண்டவன் சொன்னாரு உங்களுக்கு தலைமுறை 8 பேரும் ஒத்துமையா இருந்தீங்கன்னா 51 தலைமுறை ஐயப்பா சிவருமா நமக்கு கூடுதல் ஆயுள் கொடுத்துட்டாரு பேர சொன்னாரு ஆயுள சொன்னாரு 8 பேருக்கும் கோலாட்டு அடிக்கா கும்மி அடிக்கா ஆமா அப்ப 8 பேரும் கேட்கா இறைவா இனி இந்த சந்திரமங்காவுக்குள்ள இருக்க மாட்டோம் எங்களுக்கு தனியரசு செய்ய தனியா ஒரு கோட்டை வேணும் ஆமா தனியா ஒரு கோட்டை வேணும் தனியரசு செய்ய ஈய கோட்டை எதிர கோட்டை 7 சுத்து கோட்டை ஆமா 7 சுத்து கோட்டைக்கு 21 வாசல் வேணும் அந்த கோட்டைக்கு ஆம்பளைகளுக்கு அனுமதியே இருக்க கூடாது அந்த கோட்டைக்குள்ள ஆமா 103 சிவலிங்கங்களுக்கு வேணும் வேணும் வேற என்னமா வேணும் ஆடி விளையாட ஆலமரம் வேணும் நிழல் வேணும் 8 பேர் வீட்டில் இருந்து விளையாட வேப்ப மரமும் வேணும் வேணும் போதுமா குளிக்க நாங்க தெப்ப குளங்களுக்கு வேணும் போதுமா இந்த லிங்கத்துக்கு பூ பறித்து பூசை செய்ய பூந்தோட்டம் வேணும் இந்த முப்படாதி கேட்டா உடனே ஆண்டவன் கொடுத்தாரு போய் கைலாசத்துல போய் பாருங்க உங்களுக்கு எல்லாமே நான் தந்திருக்கேன் சகல வசதியும் கொடுத்திருக்கேன் 8 பேரும் கைலாசம் வந்தா கடவுளுடைய கைலாசத்துல ஈசானிய பார்வையில அப்படி ஈய கோட்டை எதிர கோட்டை 7 சுத்து கோட்டையும் பார்த்தா அப்ப முப்படாதி சொல்லுவா பகவான் அந்த கோட்டை உண்மை கோட்டையா பொய் கோட்டையா சோதிக்கணுமே சோதிச்சு பார்க்கணுமே அப்படின்னு முப்படாதி அம்மா வலது கால்ட்டு எத்துதா வலது கால்ட்டு ஈய கோட்டை எதிர கோட்டை பத்தியலா எதிரொலி கொடுக்க எதிரோசை கொடுக்கு 8 பேரும் கோட்டைக்குள்ள வந்தா 103 லிங்கத்தை பார்த்தா உச்சினி மாகாளி சொல்லுவா ஏ தங்கச்சி முப்படாதி நமக்கு 8 பேருக்கு சிவருமா எல்லாம் கொடுத்திருக்காரு அதனால இந்த கோட்டைக்குள்ள நம்ம இருந்து அரசாங்கம் பண்ணணும் ஒருதிய தலைவியாக்கணும் அப்படின்னு கோட்டைக்குள்ள இருந்து கொடி பேசுதா அப்ப இளங்க பார்வதி சொன்னா முப்படாதி நீனே பொறுப்புல இருந்துக்கோ இந்த கோட்டைக்கு அரசியா நீ இருந்துக்கோ துணை தலைவி இந்த இளங்க பார்வதி இருந்துக்கிட்ட பதவி எனக்கு துணை பதவி உனக்கு தான் முதல் பதவி அப்படின்னு 8 பேரும் கோட்டைக்குள்ள இருந்து பேசி முடிச்சு அந்த முப்பரத்து கோட்டையில 8 பேர் எப்படி அரசாங்கம் பண்ணுதா தெரியுமா கோட்டையில கொடியும் கட்டி கொடி மரத்தில பட்டும் கட்டிய கொடி மரத்தில பட்டும் கட்டிய கோட்டையில கொடியும் கட்டி கொடி மரத்தில பட்டும் கட்டிய கட்டி கொடி மரத்தில பட்டும் கட்டிய நாட்டையலால போற முப்புடாதி 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 முப்புடாதி
ராசாங்கோ நடத்த போற உச்சி மகாளி ராசாங்கோ நடத்த போற உச்சி மகாளி கொடிமரத்தில பட்டு முப்படாதி முப்புடாதி நடத்த போற இளங்க பார்வதி அங்க நடத்த போற இளங்க பார்வதி இந்த காளியர்கள் 8 பேரும் அந்த முப்பரத்து கோட்டையில ஏ சிம்ம கொடி பறக்க வைத்து ஆமா இவளுக்கு கொடி சிம்ம கொடி தானே கோட்டை வாசல்ல சிம்ம கொடி பறக்கு அந்த ஆண்டவன் அந்த 163 லிங்கம் 103 சிவலிங்கம் எல்லா லிங்கத்துக்கும் பேர் கொடுத்தா இது காசி லிங்கம் காளகசி லிங்கம் சிதம்பர லிங்கம் சுக்கலிங்கம் குத்தாலிங்கம் பூபலிங்கம் மூலிங்கம் அம்மா 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 இப்படியாக இறைவனுடைய 103 லிங்கத்துக்கும் அட்டகாளி 8 பேர் 6 கால பூசைக ஆண்டவன் லிங்கத்துக்கு நடத்துவார் ஏ மலர் எடுத்து மாலை கட்டி மலர் எடுத்து 8 பேர் மறையோன் பூசை முப்பரத்து கோட்டைக்குள்ள சிவலிங்கத்துக்கு ஆமா 6 கால பூசை நடத்த ஆண்டவனுக்கு அருளே இல்ல உடனே அட்டத்துக்கு பாலரை கூப்பிட்டு பார்வதி போய் பால் கூட எடுத்துட்டு வாங்கடா பகவான் பிளங்கட்டு போய் இருக்காரு இந்த 8 பேருக்கு என்னைக்கு 103 லிங்கத்தை கொடுத்தாரோ அன்னையில இருந்து ஆண்டவனுக்கு அருள் பொருள் எதுவுமே இல்லாம போயிட்டு உடனே அட்டத்துக்கு பாலர்கள் பால் குடத்தை எடுக்கிறதுக்கு ஆளுக்கு ஒரு மண்களையும் 8 பேரும் தலையில எடுத்து வச்சு பால் கடல்ல இருந்து பாலை கோதுதாங்க பகவானுக்கு பூஜை செய்ய உச்சிக்கால பூஜைக்கு போனோம்ல 12 மணிக்கு அப்படின்னு 8 பேர் வரதுக்கு பாதையை பார்க்காங்க சீக்கிரம் கைலாசம் போதுக்கு வழி தடுறாங்க இந்த முப்பரத்து கோட்டை வழியா போன சீக்கிரம் போயிடலாம் அப்படி போறவங்க சும்மா போனோம்ல சிவனை பத்தி பெருமையா பாடுதாங்க பகவானோட கோயிலுக்கு வேலையா கந்தையா பால் கூடங்கள் சுமந்து போற வேலையா பால் கூடங்கள் சுமந்து போற வேலையா அரோகரா வந்து போற வேலையா பால் கூடங்கள் சுமந்து போற வேலை கோயிலுக்கு வேலையா கந்தையா கால்நடையா நடந்து போற வேலையா கால்நடையா நடந்து போற வேலையா அரோகரா வேலையா கால்நடையா நடந்து போற வேலையா கடவுள் சிவனுக்கு பால் கூட எடுத்துட்டு போறவங்க முப்பரத்து கோட்டையா பாட்டு பாடவும் கோட்டைக்குள்ள இருக்காளே எங்க ஆத்தா முப்படாதி அவ அக்கால கூப்பிட்டா ஏக்கா உச்சிமாளி ஏங்க சீக்கிரம் வாடியா ஏ இளங்க பாரு நீங்க வாக்கா ஏட்டா நம்ம 8 பேரும் பொம்பளைய கோட்டை வாசல்ல என்ன எழுதி போட்டிருக்கோம் ஆம்பளைக்கு அனுமதி இல்ல இவனோ சிவன் கோயிலுக்கு பால் கூட எடுத்துட்டு போறான் பாத்தியா வாங்கட்டியா ஆளுக்கு வைரச்சாட்டை எடுங்கட்டியா கையில திரிசூலத்தை எடுங்க திரிசூலம் பெரம்ப வருது எடுத்துக்கோ வாங்கட்டியா வாசலுக்கு போவோம் அப்படின்னு வரவங்க 8 பேர் நிக்காங்கல்ல இத முப்படாதி பார்த்தா 8 பேர் தலையில இருந்த பால் குடத்தை பட்டக்குன்னு பிடுங்கினா 8 பேரும் கடக்கடன்னு குடிச்சால பால் குடத்தை போட்டு உடைச்சா கொடை வாவிளம்பு மட்டும் உடையல அதை 8 பேருக்கு அட்டியில் மாலையா போட்டா கையில இருந்ததே வைரச்சாட்டை பெரம்பு ஒவ்வொருத்தனுக்கும் 1 அடி 1000 பெறும் அட்டின்னு அடிக்கா அறக்கொடுமை நடக்கவும் அவையம்னு 8 பேர் கைலாசம் ஓடியாந்துட்டாங்க ஏன் கடவுளை
அவ ஓம் சக்தி பராசக்திங்கிற நாமம் தான் ஒழுங்கணும்னு நினைக்கா, சிவநாமத்தை ஒடுக்க நினைக்கா. அவ 8 பேர்ட்டி 103 லிங்கம் இருக்க அவ ஆட்டவும் முடியாது, அசைக்கவும் முடியாது. 103 லிங்கத்தை எப்படியாவது பறிக்க பாருங்க அப்படின்னு 8 பேரும் சொல்லிட்டு ஓடி போயிட்டாங்க. உடனே சிவபெருமா பார்வதியை கூப்பிட்டு உங்க அண்ணங்கிட்ட போய் சொல்லு, நான் கொடுத்த லிங்கத்தை பறிக்கணும் உங்க அண்ணன் கோபால கண்ணனால மட்டும்தான் முடியும் அப்படின்னா அண்ணங்கிட்ட வந்து பார்வதி சொன்ன, என் அண்ணன் எப்படியாவது என் புருஷன் கொடுத்த 103 லிங்கத்தை அவ 8 பேர்ல இருந்து வாங்கித்தானே, அவளை 103 லிங்கம் இருக்க தண்டிக்கும். அவ ஓம் சக்தி அப்படின்னு நினைக்கா, சிவனுடைய ஓம் நமச்சிவாய நாமத்தை ஒடுக்க நினைக்கா. அப்படியா தங்கச்சி, உன் புருஷனுக்கு எதை கொடுக்கன்னு தெரியாம கொடுத்துட்டார, சரி நான் போய் பறிச்சுட்டு வாரேன் அப்படின்னு என் பெருமாள் கோபால கண்ணன் சோதியம் சொல்லும் சோதிடர் போலையும் பஞ்சாங்கம் பார்க்கும் பண்டாரம் போலையும் கைரேகை பார்க்கும் வள்ளுவர் போலை சொருவம் கொண்டு அந்த முப்புறத்து கோட்டை வாசல் இருக்கே படர்ந்த ஆலமரம், அங்க போய் நாராயண கண்ணன் நின்னுக்கிட்டாரு. ஏன் ஆலமரத்துக்களை நிக்காரு? அவருடைய இருப்பிடமே ஆலமரம் தானே. ஆலமரத்துல தானே அவர் இருப்பாரு. ஆலமரத்து நிழலுக்குள்ள நின்று கோட்டைக்குள்ள இருக்க கோதையர்கள் 8 பேரையும் வெளியே வர வைக்கணும்ல. இவர் என்ன தொழில் பார்க்க வந்திருக்காரு? இவர் சோசியம் பார்க்கல வந்திருக்காரு. இவ 8 பேர் வெளியே வந்தாத்தான் 103 லிங்கத்தை பறிக்க முடியும்னு என் பெருமாள் தெரிந்த சொல்லில சொல்லுதாரு. சோசியம் மக்களையோ அம்மா மாரே, சோசியம் மக்களையோ காளி மாரே, சோசியம் மக்களையோ சோதிடம் பார்க்கவங்க காளி மாரா, ஜோசியம் பார்க்கவங்க சோதிடம் பார்க்கவங்க காளி மாரா, ஜோசியம் பார்க்கவங்க காளி மாரா, ஜோசியம் பார்க்கலையோ மாரா, ஜோசியம் பார்க்கவாங்க பார்க்கலையா காளி மாரா, கைரேக பார்க்கலையோ காளி மாரே, கைரேக பார்க்கலையோ கைரேக பார்க்கவங்க காளி மாரா, கைரேக பார்க்கவாங்க கைரேக பார்க்கவங்க காளி மாரா, கைரேக பார்க்கவாங்க காளி மாரா, கைரேக பார்க்கலையோ மார கைரக பார்க்கவாங்க. இப்படி எம்பெரும் அழைத்த போது வாட்டக்குள்ள இருந்த வேலும் அட்டகாளி 8 பேரும் அன்னைக்கு 8 பேர் பால் கூட எடுத்து வந்தா அடிச்சு பத்திட்டோம். இப்ப இவனை சுவாசியம் பார்க்க வந்திருக்கான். வாங்கட்டியா யாருன்னு பாப்போம். 8 பேரும் கோட்டைக்கு வெளியே வர பண்டார கிழவன் ஆலமரத்து நிழலுக்குள்ள நிக்காரு. யாத்து இந்த கிழவனை அடிக்கிறதுக்கு சாட்டை எடுத்திருந்தோம். வாங்கட்டிய போய் கொஞ்ச நேரம் விளையாண்டு பார்ப்போம் அப்படின்னு 8 பேரும் கூட்டம் போட்டு கிழவங்கிட்ட வந்து பேசுதா. ஐயா உங்க ஊர் என்ன? அம்மா காசி ராமேஸ்வரத்துல கொஞ்ச காலம் இருந்தேன், காலாறு வைகுண்டத்துல கொஞ்ச காலம் இருந்தேன், மதுரை காவேரி மத்தியில கோதாவரியில கொஞ்ச காலம் இருந்தேன், குத்தாலம் பாவநாசம் குருவரம் செங்கோட்டை அத்தாளநல்லூர்லாம் போனேன். ஆனா கடைசியா உங்க கோட்டையை பெருசா சொன்னாங்க. அதனால உங்க கோட்டையை பார்க்க அந்த பண்டாரம் வந்திருக்கேன். சரி தாத்தா நீங்க சுவாசியம் பார்ப்பீரோ? எங்களுக்கு சுவாசியம் சொல்லித்தாருமே அப்படின்னு முப்படாதே அவ தங்கச்சி மாதிரி கேட்க, ஏமா சுவாசியம் சொல்லித்தாரேன். நீங்க யார கும்பிடுதியோ 8 பேரும்? நீங்க சிவனை கும்பிடுதியலோ? நாங்க சுவாசியம் பக்கம் நாங்க யார கும்பிடுதோம் தெரியுமா? நாராயண கண்ணன் இந்த கிழவன் கும்பிடுதேன். நாராயணனையா? உலகத்திலே உயர்ந்தவர் சிவன் தானே. அவர் சொல்லுதாரு உலகத்துல உயர்ந்தவர் நாராயணம்ங்காரு. சரி உங்களுக்கு எங்களுக்கு ஒரு போட்டி. நீங்க 8 பேரும், நான் ஒரு ஆம்பளை, நான் நிக்கதா ஆலமரம் நிழலு. இந்த ஆலமரத்தில் உள்ள இலைய உதற வைக்க முடியுமா உங்க 8 பேரால அப்படின்னு சொல்ல, முப்படாய் சொன்ன ஏட்டி துரட்டி எடுத்துவாங்க ஊத்து காட்டும். சிவனுடைய மந்திரத்தை சொல்லி உதற வைக்கணும் அப்படின்னு கண்ணன் சொல்லவும், இவ ஓம் நமச்சிவாய நமகண்ணல்ல அன்னைக்கு காத்தடிச்சு உதற ஒரு இலை கூட உதற மாட்டாங்க. ஏ பண்டாரம், நீ எதுவும் மைய கையை தடவிட்டியா? நீர் உதரவையும் பார்ப்போம். இவர் ஓம் நமோ நாராயண நமகண்ணாரு ஆளை இளபுறம் பொழுபொழுன்னு உதிர்ந்துட்டு, ஏ தாத்தா
எல்லா இலையும் வந்துட்டு உச்சியில என்ன ஒரு 5 இலை இருக்கு. அஞ்சலையா அங்க இருக்கு. ஏம்மா நாங்க கும்பிடுத நாராயண கண்ணன் அந்த 6 இலையில தான் இருக்காரு. அந்த 5 இலையை வந்துன்னா ஆலமரம் பட்டு போவோம். அதுக்காண்டி தான் 5 இலையை விட்டு வச்சிருக்கேன். சரி தாத்தா உதிர வச்ச இலைய பூரா ஒட்ட வைக்கும்னு இந்த முப்படாயி சொல்லுதா. இவர் உதிர்ந்த இலைய பூரா ஓம் நமோ நாராயணான்னு சொன்னார்ல, அந்தந்த லெக்கில் போய் அது ஒட்டிக்கிடுது. ஏ அப்பா விவரமுள்ள தாத்தாவா இருக்கார. தாத்தா எல்லாம் நல்லா நடத்தினீர. நீங்க 8 பேருக்கு முன்னால இலைய உதிர வச்சு ஒட்ட வச்சீரு. நாங்க 8 பேரும் ஆடுவோம் பாடுவோம். வயசு பெண்ணு, நீர் ஆட முடியுமாவே? ஒரு வயசு காலத்துல ஆடுன, இப்ப எனக்கு வயசு ஆயிடுது, இனிமேல ஆட முடியாது. அப்பதான் முப்படாய் சொல்லுதா கிழவனை பார்த்து, ஏ தாத்தா காலு கடுக்குதுன்னு பண்டாரோ காயக்கம் பேசாதரோ. தாத்தா நீங்க காயக்கம் பேசாதரோ. தோளில கூட வைத்து கொஞ்ச நேரம் கூத்தாடு பண்டாரோ. பண்டாரோ காயக்கம் பேசாதரோ. கொஞ்ச நேரம் கூத்தாடு பண்டாரோ. ஆண்டி நல்ல பண்டாரோ. மாயக்கண்ணா ஆடுனாரு பாடுனாரு. 8 பேருக்கு மேல ஆனந்த தாண்டவம் போட இந்த முப்படாதி அம்மா மடியில போய் கிளவும் பொத்துன்னு விழுந்துட்டாரு. முப்படாதி அம்மா மடியில விழுந்த உடனே அவளுக்கு வந்துடுது கோபம். ஏ கிளட்ட பண்டாரம், சாவ போற நாளையில சைசு பெண்ண உனக்கு கேக்கு, ஆள போற நாளையில மங்கையா உனக்கு கேக்கு அப்படின்னு இந்த முப்படாதி வந்திருக்கிறது கிருஷ்ண பெருமான் நாராயணம்னு தெரியாம ஓங்கி உச்சியில கொட்டிட்டான். கண்ணனுக்கு உச்சியில கொட்டின கொட்டு உள்ளாங்கால் தீப்பிடிக்கி. அப்ப கண்ணன் சொல்றாரு, ஏ பெண்களா என்னையவா கொட்டுதியா? இன்னைக்கும் பாருங்க இந்த அம்மா முப்படாதி கண்ணனை தலையில கொட்டினால, கண்ணனுக்கு உச்சிக்குழி துடிச்சது இல்ல. பிறக்கும் பிள்ளைக்கெல்லாம் இன்னைக்கு உச்சிக்குழி பள்ளம் துடிக்கும். எப்படி துடிக்கும்? ஒரு 6 மாசத்துக்கு தான் இருக்கும். அடுத்து மேவிரும், மூடிரும். உடனே கண்ணை 8 பேருக்கு சாதம் கொடுக்காரு. கொட்டு வரைக்குதம்மா உங்களுக்கு குடி போகும் நாளாச்சு, உங்களுக்கு குடி போகும் நாளாச்சோ. இன்னும் 8 நாளுக்குள்ள